எப்போதுமே நம்மளை ஆராய்ந்து அறிந்து கர்த்தருக்கு பிரியமானபடி நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு சிஸ்டர் பிரைஸ்லின் ஸ்டீபன் சொல்கிறாங்க. இங்கே கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, முதல் நாளாக போயிட்டு சினிமா தேட்டரில் உட்காந்துக்கிறாங்க, பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. சிலர் என்ன கேட்குறாங்க, நாங்கள் சினிமா பார்க்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, நாங்கள் சினிமா தேட்டர்லாம் போய் சினிமா பார்க்குறது இல்லைங்க, எங்கள் வீட்டு டிவிலேயே நாங்கள் சினிமா பார்க்குறோம், அது தவறா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டில் சினிமா பார்க்கும்போது டிவியில் கர்த்தர் பிரி உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து சினிமா பார்க்குறாரா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. சினிமா பார்ப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அந்த வீடியோவை நம்ம பார்ப்போம் வாங்க. எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்திலும் நம்ம சோதி தெரியணும். ஆண்டவருக்கு இது பிரியமா, ஆண்டவருக்கு இது பிரியமா. அநேக கிறிஸ்தவர்கள் தேட்டரில் ஆளாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போய் உட்கார்றாங்க, பால் அபிஷேகம் பண்ணுறாங்க. இது ஆண்டவருக்கு பிரியமா? ஆண்டவருக்கு எது பிரியம், கர்த்தருக்கு எது பிரியம்னு நம்ம சோதி தெரியணும். அக்கா நான் சினிமா பார்க்கலாமா, சிஸ்டர் நான் சினிமா பார்க்கலாமா, நான் வீட்டில் உட்காந்து தான் பார்க்குறேன், தேட்டருக்கு போய் பார்க்குறது இல்லை சிஸ்டர், நான் வீட்டில் உட்காந்து தான் பார்க்குறேன். ஏசு உங்களோட உட்காந்து பார்ப்பாரா? இன்றைக்கு உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நம்ம அப்படி சகிக்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் என்ன? ஒரு சினிமா பார்த்ததுனால தான் வந்துச்சா, இல்லை டிவியில் சீரியல் பார்த்ததுனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை வந்ததா? இங்கே அதெல்லாம் ஒரு பாடமாக தான் நமக்கு அமையுது. சினிமாவிலையும் பார்க்குற எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை தான் அந்த சினிமாவில் படமாக எடுக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் அதை தான் அவங்க சினிமாவாக எடுக்கிறாங்க, நம்ம அதை பார்க்குறோம். இப்போ பிரச்சனைகள் ஏன் வருதுன்னு இந்த சிஸ்டர் சொல்ல மாட்டாங்க. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கைக்கு என்ன வழி, பைபிளில் இருந்து ஒரு நல்ல வழியை காட்டுதானே இவங்க தேடி பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன, சினிமா பார்க்கறது ஒரு பாவம், அது ஒரு குற்றம், கர்த்தருக்கு விரோதமானது, பைபிளுக்கு விரோதமானது, கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இவங்க மனதில் இருக்கிறதுனால சினிமா பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க எல்லார் மைண்ட்லேயும் போடுறாங்க. இங்கே சினிமாவில் நம்முடைய வாழ்க்கையை தான் அங்கே பிரதிபலிக்குது. இவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாங்கன்னா நம்ம நல்ல வாழ்க்கையை வாழலாம். வேதத்திலிருந்து ஒரு வாழ்வியல் விஷயத்தை இவங்க சொல்கிறது கிடையாது. அது கடவுளை பற்றியோ, தேவனை பற்றியோ, சபையை பற்றியோ, கட்டிட சபையை பற்றியோ, ஜபத்தை பற்றியோ இப்படி தான் பேசின்னு இருப்பாங்க. ஒரு மனித வாழ்க்கையானது ஒரு பிரச்சனை இல்லாத வழியில் கொண்டு போகிறது எப்படி? பண பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, வியாதி எனும் பிரச்சனையில் சிக்கிடக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை உங்கள் வேதத்திலேருந்து வழிகாட்டுறது கிடையாது நமக்கு. அதனால் இன்றைக்கி பல பிரச்சனைகளோடு வாழ்ந்துக்கிறோம். இந்த சினிமாவிலையாவது நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்காதா? இந்த சிஸ்டர் பிரைஸ்லியில் எதுவும் சொல்ல மாட்டாங்க, இந்த சினிமாவிலையாவது ஒரு நல்ல நமக்கு வாழ்வியல் விஷயம் எதுவும் கிடைக்காதா அப்படின்னு ஓடுறாங்க கிறிஸ்தவர்கள். அதுதான் அலசி ஆராயறாங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு எங்கே பதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சினிமாவும் பார்க்குறாங்க, எல்லா சீரியலையும் குடும்ப சீரியலெல்லாம் பார்க்குறாங்க. இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகன்றது இந்த சிஸ்டர் பிரின்ஸுக்கு தெரியுது கிடையாது. அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, சினிமா பார்க்குறது பாவம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது பேசுகிறாங்க. அது நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயமா தாங்க. அது சினிமா பார்க்குறதுனா ஒரு சாதாரணமாக நம்ம பார்த்துட்டு போகலாம், அதில் ஏதாவது நல்லது இருந்தால் நம்ம கற்றுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ சிஸ்டர் பிரைஸ்லிய ஸ்டீபன் சொல்லாதெல்லாம் இந்த சினிமாவில் சொல்கிறாங்க, பல தத்துவங்களை சொல்கிறாங்க, பல வாழ்வியலை சொல்கிறாங்க. எப்படி ஒரு ஏழையாக இருக்கிறவரை ஒரு வளமான வாழ்க்கைக்கு போகிறது அப்படின்றத இந்த சினிமாவில் சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்த கூட இந்த சிஸ்டர் பிரைஸ்லி போன்றவர் சொல்கிறது கிடையாது. இந்த பிரின்சி போன்றவங்கள சொல்கிறாங்களா, அதுவும் கிடையாது. இவங்க பெரிய ஜபம், ஆராதனை, அல்லேலூயா, ஆமேன் இதை தான் பேசின்னு போகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையை எப்படி பிரச்சனை இல்லாமல், இந்த வாழ்க்கையின் வண்டியை ஒரு தடங்கள் இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டும். அந்த தான் இந்த வேதத்தில் மறைந்திருக்கிற ஒரு விஷயம். அதை நாம் ஆராய்ந்து அதன்படி நடக்கும்போது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். இது மாதிரி ஒரு வாழ்வியல் விஷயத்தை இவங்க சொல்லணும். இப்படி பல பாஸ்டர்கள், போதகர்கள் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தர் இந்த வேதத்திலிருந்து வாழ்வியல் விஷயத்த சொல்கிறது கிடையாது. சினிமா பார்க்குறது தப்பு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்மளை குற்றப்படுத்தின்னு தான் தெரியுறாங்க. எப்படி நம்மளை குற்றவாளியாக்கி அவங்க குஷியாக இருக்கிறாங்க. இவரை நம்ம குற்றப்படுத்திட்டோம், இவர் சினிமா பார்க்குறாரு இவர் அப்படின்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்திட்டோம், இவங்களை குற்றப்படுத்திட்டோம், நம்ம யோகியமான ஆளாயிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இவங்க பேசுறது. இதெல்லாம் ஒரு குற்றமும் கிடையாது, ஒரு தவறும் கிடையாது, ஒரு பாவமும் கிடையாது. சினிமா பார்க்குறதெல்லாம்
இப்படி மக்களை வந்து குற்றப்படுத்தி இவங்க பெரியடாவது தான் இந்த மகர்ஷி லாசஸ் போன்றவர்களெல்லாம். அந்த மாதிரி அடுத்த பகுதியை நம்ம பார்ப்போம் வாங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மேல் வீட்டில் குடியிருந்தாங்க. அவங்க பேரே நாங்கள் குடிமகன் வச்சுக்கிறோம். ஏன்னா அவர் எப்போ பாரும் குடிச்சிட்டே தான் இருப்பார். அவர் ஒரு நல்ல சிட்டிசன். எப்போவுமே குடிச்சிட்டு வந்து வீட்டில் அவங்க மனைவியோட சண்டையாக தான் இருக்கும். நாங்கள் ஜெபிச்சு இவர் சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகணும். ஏன்னா அவர் சொல்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் எங்கள் வீடு வரைக்கும் கேட்கும், காது வரைக்கும் வரும். நாங்கள் எப்படா இவர் வீட்டை காலி பண்ணி போவாருன்னு சொல்லிட்டு இருந்தோம். அவர் காலி பண்ணி போயிட்டார். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அதே கணவன் மனைவி. ஆனால் அவங்களுக்குள்ள குடி இல்லை. ஆனால் 2 பேரும் சண்டை போட்டே இருக்காங்க. கீழே வீட்டில் எப்போ பாரும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. நமக்கு ஒன்றும் பண்ண முடியறது இல்லைன்னு ஜெபிச்சோம். சரி, அவங்க போனது தான் போனாங்க. இன்னொரு குடும்பம் வந்துச்சு, அதே மாதிரி கத்துது. சிஸ்டர் பிரைஸ்லி ஸ்டீபன் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய பேர் குடியிருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து தினமும் குடிச்சிட்டு வந்து அங்கே ஒரே சத்தம் போட்டுக்கின்னு கெட்ட வார்த்தைகளால் பேசிட்டு இருக்கிறார். இங்கே ஒரு வாழ்வியல் தெரிஞ்சால் அவங்கெல்லாம் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கையாக வாழ்வாங்க. பாருங்க, அவர் போனன்னு ஜெபம் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் இன்னொரு குடும்பம் வந்து தான் அதுவும் சண்டை போட்டுக்குதான். இப்படி மாறி மாறி வர குடும்பம்லாம் சண்டை போட்டுக்குதுன்னா அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் என்னத்தான் சொன்னீங்க? காலகாலமாக இந்த பைபிளை பற்றி பல விமர்சனங்களை சொல்லின்னு வரீங்களே, பல விளக்கங்களை கொடுக்குறீங்களே இந்த பைபிள்லேருந்து. என்னதான் இந்த சந்தோஷமான சமாதானமான குடும்ப ஒற்றுமைக்கு இந்த வேதத்தில் நீங்கள் சொன்னீங்க? அதை கொஞ்சம் சொல்லிடுங்க. நாங்கள் வந்து ஒரு சண்டை சச்சரவு இல்லாத அமைதியான வாழ்க்கையை நாங்கள் வாழறோம். இல்லைன்னா ஒரு தாறுமாறான வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் எல்லாமே வாழ்ந்துக்கிறோம். ஏன்னா ஒரு வாழ்வியல் வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்த பைபிள்லேருந்து சொல்கிறது கிடையாது. அது கடவுளுக்குரிய புத்தகம், அது இயேசு கிறிஸ்து அற்புதம் அடையாளம் இப்படியெல்லாம் பேசி அவர் பெருமையை பேசிக்கின்னு நாம் என்ன செய்யணும் இந்த உலகத்தில் அப்படின்றதே இவங்க மறந்துடுறாங்க. நமக்கு என்ன ஒரு வாழ்வியல் விஷயத்தை இவங்க போதிக்கணுன்றதே இவங்க சிந்தனைக்கு வர்றது கிடையாது. எதையோ ஒன்று சொல்லிடுறாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் போய் மணிக்கணக்கில் கேட்டுக்கினேன், ஞாயிற்றுக்கிழமைனா ஓடிக்கினேன், மற்ற நாட்களில் ஓடி இவங்க முன்னால் உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுக்கினேன், மணிக்கணக்கில் கிறிஸ்டின் பாடல்களை கேட்டுக்கினேன், பைபிளை திருப்பி படிச்சுக்கினேன், சண்டே கிளாஸை அட்டன் பண்ணிக்கினேன். இப்படி இந்த காலங்கள் நேரங்களாக வீணடிக்கப்படுகிறது. இந்த வேதத்திலிருந்து ஒரு வெற்றி விளக்கத்திற்காக நாம் ஓடி 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 அதில் பயனுள்ள விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். நம்முடைய வாழ்க்கை தான் இது சொல்லுது. அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். வாழ்க்கை எது வாழுது? இந்த சரீரம் தான் வாழுது. இந்த சரீரத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இந்த சரீர வியாதிக்குள்ளாக நம்ம தள்ளக்கூடாது. அது ஒரு தடைபடாத சீரான ஒரு இயக்கத்தில் இருக்கணும் இந்த சரீரம் அப்படின்னு நம்ம சிந்தித்து செயல்படணும். இப்போது ஒரு காசு இருந்தால், பாக்கெட்டில் காசு இருந்தால் என்ன பண்ணோம்? பத்திரமா தொட்டு தொட்டு பார்த்துக்கிறோம். அது வீட்டில் எடுத்து வந்து பத்திரமா பெட்டியில் வைக்கிறோம். ஒரு பணத்தை இவ்வளோ பாதுகாப்பாக பதுக்கி வைக்கிறோம். ஏன்னா அது பறி போயிடக்கூடாது. அது நமக்கு பயன்படணும், நமக்காக பயன்படணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நம்ம என்ன செய்கிறோம்? அந்த மணியை பெட்டியில் வச்சு பாதுகாப்பாக வைக்கிறோம், பீரோவில் வச்சு பூட்டி வைக்கிறோம். ஆனால் இந்த சரீரத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியாது. இன்னைக்கு ஓடி 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 சக்தியெல்லாம் இழந்து இன்னைக்கு வெறுங்கையா நின்று இன்னைக்கு ஒரு மனைவிக்கும் கணவனுக்கும் ஒரு ஒத்தாசையாக இல்லாத இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நாம் வந்து நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆயுசு நாட்களையும் நீடிக்க என்ன வழியோ அதையே செய்து ஒரு நல்வாழ்க்கை வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.